அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து உத்தித வீரபத்ராசனா. வீரபத்ராசனா நமக்கு தெரியும். வீரபத்ராசனால 1 2 3 அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கு. அதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நம்ம வந்து ஒரு பேக் பெண்ட் மாதிரி பண்ண போகிறோம். அதனால தான் உத்தித லிஃப்ட் பண்ணிட்டு நம்ம பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வீரபத்ராசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கால்களை கொஞ்சம் அகட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இடுப்பில் வந்து கை வச்சுக்கோங்க. 2 கைகளுமே இடுப்பில் வந்து கை வச்சுட்டு வலது காலை வலது பக்கம் திருப்புறோம். இடது காலை கொஞ்சமாக வந்து வலது பக்கம் திருப்புறோம். இந்த இடுப்பு பகுதியை முழுமையாக வந்து வலது பக்கம் திரும்பிடணும். அதாவது உங்கள் இடது இடுப்பு வந்து இப்படி நேராக பார்த்த மாதிரி இப்படி இருக்கணும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வலது காலை வந்து இப்படி மடிக்க போகிறோம். மடிச்சுட்டு 2 கைகளுமே சேர்த்து நமஸ்கார முத்ரால வந்து இருக்க போகிறோம். பின்னாடி கால் வந்து முட்டி மடங்காமல் பார்த்துக்கோங்க. கைகள் 2ம் காதை ஒட்டி இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். எப்படி போகணுமோ அதே மாதிரி வந்துடலாம். ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ வந்து அப்படியே இடது பக்கம் பண்ணிடலாம். இடது கால் இடது பக்கம், வலது கால் கொஞ்சமாக வந்து இடது பக்கம், இடுப்பை வந்து முழுமையாக வந்து இப்படி திருப்ப போகிறோம். இடது கால் வந்து மடிக்க போகிறோம். மடிச்சுட்டு கைகள் 2யும் மேலே சேர்த்து நமஸ்கார முத்ரா. 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆனந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ இதிலே வந்து ஊர்துவனா மேல் நோக்கி தூக்குறது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். கை பொசிஷன் மட்டும் மாறும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கால் வந்து நல்லா அகட்டி வச்சுக்கோங்க. கைகள் வந்து இடுப்பில் வச்சுக்கோங்க. வலது கால் வலது பக்கம் திருப்புங்க. இடது கால் கொஞ்சமாக திருப்பிக்கோங்க. இடுப்பு பகுதியை முழுமையாக திருப்பிட்டு வலது காலை வந்து மடிக்க போகிறோம். மடிச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா இடது கையை மேல் நோக்கி தூக்கிட்டு வலது கையை பின் காலில் வந்து வைக்க போகிறோம். மாறு பகுதியில் விரிச்சு பிணிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே வந்து இடது பக்கம் பண்ணிக்கலாம். One 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுக்கு மாற்று ஆசனம் வந்து இடது பக்கம் வலது பக்கம் வந்து நம்ம செஞ்சுட்டோம். வேணும்னா நம்ம இதை செய்யும் போது கொஞ்சம் முட்டி வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும். கால்கள் வந்து கொஞ்சம் தளர்த்தி செஞ்சிட்டோம்னா இது வந்து நல்லாவே பண்ணிடலாம். இது ஊர்துவ வீரபத்ராசனம். உத்தித வீரபத்ராசனா பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட வீரபத்ராசனா 1 வந்து நம்ம வந்து முயற்சி செஞ்சு பார்க்கணும். அதான் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து அது இடுப்பு நம்ம வந்து நம்ம செஞ்சுருப்போம். அதில் வந்து நம்ம இடுப்பு பகுதியை வந்து நல்லாவே கரெக்டான பொசிஷன் கொண்டு வந்துட்டோம்னா அந்த போஸ்டர் வந்து கரெக்டாக வந்துடும். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறதும் அதை தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. முழுமையாக இடுப்பை திருப்பாதனால பார்த்தீங்கன்னா பாதி இது திரும்பி இருக்கும், பாதி இது திரும்பாமல் இருக்கும். அப்போ அந்த போஸ்டர் வந்து கரெக்டாக வராது. அப்புறம் கையை வந்து மேல் நோக்கி வந்து நம்ம வைப்போம். இது வந்து வீரபத்ராசனா.
இது நல்லா செஞ்சு பழகிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பேக் பெண்ட் பண்ணுவோம். இது கொஞ்சம் மற்றது பண்ணும்போது கொஞ்சம் பேலன்சிங் இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகும். பட் நான் அந்த கவனத்தோடு நம்ம செஞ்சிட்டோம்னா கரெக்டாகவே வந்துடும். ஏன்னா ஒரு கை வந்து நம்ம பின்னாடி வைக்க போகிறோம், ஒரு கை வந்து நம்மளை தூக்கிட்டு நம்ம பேக் பேண்ட் வந்து செய்வோம். ஸோ அதனால் வந்து நல்லா பேலன்சிங் பண்ணுறதுக்கும் வந்து முன்னாடி வந்து தலைவர் பயிற்சிக்கெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் வீரபத்ராசனா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஆசனா பண்ணோம்னா நல்லா வந்துடும். வலது பக்கமும் செஞ்சுட்டு இடது பக்கமும் வந்து செஞ்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசனா வந்து ஒன் டைம் மட்டும் செய்யக்கூடாது, நிறைய டைம் பண்ணாதான் அதோட முழு பயன் வந்து நம்மளால அடைய முடியும். நம்ம 10 செகண்ட்ஸ் செஞ்சிருப்போம், அதை அப்படியே செகண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ரவுண்ட்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பண்ணோம்னாவே வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த வீரபத்ராசனா பண்ணுறது வந்து என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இப்போ அந்த ஆர்த்ரைட்டிஸ் வந்து ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, மூட்டு வலி பிரச்சனைலாம் இருக்கும், அவங்களுக்கு வந்து இது தாராளமாக செய்யலாம். வாரியர் 1 வாரியர் 2 அதெல்லாமே வந்து அவங்க செய்யலாம். இதுவும் வந்து அவங்க செய்யலாம். முடிஞ்சிச்சுன்னா இப்போ ரொம்ப வயசானவங்க இருக்காங்க, என்னால் ரொம்ப முட்டி வலிக்குதுங்கிற மாதிரி இருந்துட்டாங்கன்னா அவங்க வந்து நார்மலாக வந்து வீரபத்ராசனம் மட்டும் செஞ்சாலே போதும். இது கொஞ்சம் அட்வான்ஸுங்கிறதுனால வந்து மிடில் ஏஜ் பீப்புளெலாம் வந்து குழந்தைங்களும் வந்து இது பண்ணலாம். சப்போஸ் அவங்களும் பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா கொஞ்சம் வால் பேலன்ஸ் ஏதாவது வால் சப்போர்ட் ஏதாவது எடுத்துகிட்டு பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இது வந்து முட்டு வலிக்கு வந்து ரொம்ப நல்லது. ஆனால் செய்யும் போது கொஞ்சம் வலிக்கும், பட் வந்து அந்த குட் பெயின் அதனால வந்து அந்த முட்டிக்கு வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். கால்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து நல்லாவே போகும். அப்புறம் பேக் பெண்ட் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு முதுகுக்கும் சரி மார்பு பகுதிக்குமே சரி ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். தொண்டையும் வந்து பின்னணிக்கிறதுனால தொண்டைக்கு வந்து ரொம்பவே நல்லது. இந்த ஆசனம் வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.